கல்யாண மாலையில் வெங்கடேஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் அவினாசி சேர்ந்தவன். சரிங்க. தமிழ் விஸ்வகர்மா பிரிவை சேர்ந்தவங்க. சரிங்க. குறிப்பாக வந்து நாங்கள் வெஜிடேரியன். ஓஹோஹோ. அதனால் சரி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. என்னுடைய சன் வெங்கடேஷுக்கு நல்ல ஒரு மணமகளை தேடிட்டுருக்கிறேன். சரி. வெங்கடேஷுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் கல்யாணமலை மூலியமாகவும் நல்ல ஒரு மணமகள் அமையறதுக்கு சிறந்த சிறந்த பெண் கிடைப்பாங்க. வரக்கூடிய மணமகள் மினிமம் ஏதோ ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும். சரி. அவள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் அதிகமாக இல்லை. சரி. வீட்டு வேலைகளை பார்த்துட்டு சரி குடும்பத்து பாங்கான ஒரு பெண் அமைஞ்சதுன்னா அதே போருங்கிற எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு. சரி, ரைட், ஓகே. வெங்கடேஷ், நான் பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ஃபெடரல் பேங்க்கில் இப்போ ராசிபுரம் பிரான்ச்சுக்கு மேனேஜராக இருக்கேங்க. ஓகே. வரப்போகிற ஒய்ஃப் வந்து வெஜிடேரியனாக இருக்கணும். ஓகே. அல்லது வெஜிடேரியனாக இல்லைனாலும் வெஜிடேரியனை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கக்கூடிய குடும்பத்திலேருந்து, ஒரு நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலேருந்து சரி வரணும். என்னோட பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கணும். சரி. எம்ப்ளாய்டு வந்து அவசியம் இல்லை. ரைட், ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குவாலிட்டிஸோடு உள்ள நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு சிறந்த மனைவியாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் வெங்கடேஷ், பதிவெண் 590145, வயது 26, பிகாம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவர், பிரான்ச் மேனேஜராக ஃபெடரல் பேங்கில் ராசிபுரத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஇ முடிச்சுட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. பிஇ அல்லது அதற்கு மேல் படித்த சாஃப்ட்வேர் லைனில் உள்ள அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. திவ்யா எதிர்பார்க்கிற மாதிரி படித்து நல்ல வேலையில் இருக்கிற அழகானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மணிகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ முடிச்சுட்டு யூஎஸ்ல ப்ராஜெக்ட் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. மணிகண்டன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் யுவன்யா சதாசிவம் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பொண்ணு சரி ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஓகே. பிஇ முடிச்சு எம்எஸ் முடிச்சுட்டு சரி இப்போ செப்டம்பர் 1 ஆஸ்டினுக்கு வேலைக்கு போகிறோம். டெக்ஸாஸில் ஆஸ்டினில் ஜாயின் பண்ணுறாங்க. படிக்க வேலை கிடச்சிருச்சு. ஓகே. படிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ சரி. பையன் வந்து +2 படிக்கிறான். ஓகே. செங்குந்து முதலியார் கம்யூனிட்டிங்க. அப்போ எங்களுக்கு வர்ற மாப்பிள்ளை வந்து செங்குந்து முதலியார் கம்யூனிட்டியிலேருந்து. சரி. அதே ஈக்குவல் குவாலிஃபிகேஷனோட. ஓகே. நல்ல குட் ஜாப்ல, குட் லுக்கிங், ஃப்ரம் குட் ஃபேமிலி ஆல்சோ. ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா வேணும். சரிம்மா. நல்லா அனுசரித்து போகிற பையனா வேணுங்க. ஓகே. ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே தனியாக இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி குவாலிட்டிஸோட நல்ல பையன் மருமகனாக வருவாங்க. யுவன்யா சதாசிவம் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். யுவன்யா, பதிவெண் 592724, வயது 24, பிஇஎம்எஸ் முடித்தவர், யூஎஸ் டெக்சாஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். யுவன்யா சதாசிவம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சரவணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, எம்சிஏ, எம்ஃபில், எம்டெக் பண்ணியிருக்கிறாரு. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. கரூர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணகுமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் லட்சுமி நாராயணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலைக்கு எங்களுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். நன்றிங்க. எனக்கு வந்து 2 பசங்க. சரி. பெரிய பையனுக்கு திருமணமாகி சரி அந்தமான் செக்ரட்டரியேட்டில் இன்ஜினியராக பணியில் இருக்கார். சரி. 2வது சன் வந்து லட்சுமி நாராயணன். ஓகே. பிகாம் எம்பிஏ எம்சிஏ படிச்சிருக்காரு. சரி. இங்கே கோயம்புத்தூர்லேயே அவர் ஆஸ்டால் கன்சல்டிங் லிமிடெடில் ஹெச்ஆர் பணியில் இருக்கார். எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு? அவர் நிரந்தர பணியில் இருக்காரு. ஒரு 4 வருஷம் இங்கே தான் இருக்கார். சரி. மருமகள் எப்படி? மருமக வந்து டிகிரி படிச்சிருக்கணும். சரி. வேலைக்கு போகிறதும் அவங்க விருப்பம் தான். ஓகே, ரைட். ஃபேமிலியை அனுசரித்து நடக்கணும். அதாவது கௌரா நாயுடு பிரிவை நாங்கள் இருக்கிறோம். சரி. இப்போ கௌரா நாயுடுலேயே பலிஜா நாயுடு இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. பொறுமையான பையன். சரி.
வீட்டுக்கு நல்ல அழகான பொண்ணு, குடும்ப பாங்கான பொண்ணு வேணுங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி லட்சுமி நாராயணன், பதிவு எண் 600315, வயது 30, MCA முடித்தவர், MTech முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக TCS-இல் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். லட்சுமி நாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெகநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. ஜெகநாதன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியே அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறதா, நன்றி மறந்து விட்டதா? சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் வித்தியாசமான துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கோவை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த அருமையான சிந்தனையை மையப்படுத்தி கொண்டு பேசுவதற்கு 6 சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கு கல்யாண மாலையினுடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று உண்டு. ரெகுலராக பேசுகிற ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் தான் எப்பவும் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு ஃபீல்டில் பெரியவங்க, ஐடி லெவலில், ஐடி ஃபீல்டில், ஹியூமன் ரிசோர்ஸஸ், அது இல்லை கலை இலக்கிய ஊடகங்களில் இருக்கிற துறை, இப்படி பலவிதமான துறையில் இருப்பவர்களை அழைத்து கொண்டு வந்து பேச்சாளர்கள் வயிற்றில் புளியை கரைக்கிற வேலையை கல்யாண மாலை நெடுநாட்களாகவே செய்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது என்கிற அந்த பாசிட்டிவ் கருத்தை நம்மிடத்திலே எடுத்து ஓதுவதற்காக மனோகர் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள். விழுந்த நிலையில் இருந்த நிறுவனத்தை எடுத்து நிறுத்துகிற அற்புதமான ஒரு பணியினை அரசினுடைய சார்பிலே அவர்கள் செய்தார். தமிழ் மக்களின் மனதிலே சின்னத்திரைக்கு ஒரு சிறப்பான இடத்தை பெற்று தந்திருக்கின்ற சன் டிவிக்கும் 10 பொருத்தங்களை பார்த்து நவகிரகங்களின் அருளோடு 8 திசையிலிருந்து உறவினர்களை அழைத்து 7 ஜென்மங்களுக்கான உறவை உருவாக்க அறுசுவை உணவை படைத்து பஞ்சபூதங்களின் சாட்சியாக 4 மறை வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்களை இணைக்கின்ற ஒரே நிகழ்ச்சி கல்யாண மாலை. இந்த நிகழ்ச்சியை புதுமையாகவும் புனிதமாகவும் நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய நடுவர் பெருந்தகைக்கும், அன்பையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே இணைத்து இல்வாழ்க்கையை எப்படி நல்வாழ்க்கையை வாழ முடியும் என்று உலகிற்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கின்ற கோவை நகர மக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பேங்க்கில் போட்டால் கூட 1 மாதம் வெயிட் பண்ணணுங்க ரிட்டர்ன் வரத்துக்கு வட்டியாக. ஆனால் அதுவே புன்னகை செஞ்சு பாருங்க, உடனே ரிட்டர்ன் வரும். அந்த நபரும் புன்னகை செய்வார். அது மாதிரி தான் நன்றி கூட. நாம் நன்றியோடு இருந்தால் எல்லாரும் நன்றி பாராட்டுபவர்களாக தான் இருப்பார்கள். ஒரு டீச்சர் ஒரு பையனுடைய அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் பையன் ரொம்ப புத்திசாலிங்க, எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவான், ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு, அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா ரொம்ப நன்றி டீச்சர், அப்படியே ஒரு தீர்வு இருந்தால் அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் இதே வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்க. நம்ம நன்றியுடையவர்களாக இருந்தால் நம்ம சந்ததியே நன்றி பாராட்டி கொண்டு இருக்கோம். எப்படி நம்முடைய பெற்றோர்கள் ஆசைகளை அடக்கி கொண்டு தேவைகளை சுருக்கி கொண்டு தியாகங்களை செய்து நம்மளை வளர்த்த மாதிரி நாம் நம்ம பசங்களை வளர்க்கணும் அப்படின்னு தானே நாம் முயன்று கொண்டு இருக்கிறோம். பணத்தை மையமாக வைத்து வாழ்க்கை முறையை அமைத்து கொள்பவர்கள் ஒரு சிலர், ஆனால் நன்றியையும் அன்பையும் பாசத்தையும் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் பெரும்பாலான மக்கள் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். ஒன்றும் இல்லைங்க, வெளிநாட்டில் போய் இருக்கிற இந்தியர்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். துபாயில் 10,000 திராம் சம்பாதிக்கிறார் ஒருத்தர் நண்பர். அவருடைய தேவைகள் எல்லாம் 2,000 திராமில் முடிச்சுக்கிட்டு
8000 திராம வீட்டுக்கு அனுப்புறாரு. இந்தியாவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு அனுப்புறாரு. எதுக்கு? தம்பி தங்கைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும், கடனை தீக்கணும், வீடு கட்டணும், பெற்றவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நன்றி பாராட்டுகின்ற விஷயம் இல்லையா? அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறாங்க இந்தியாவிலேயே இருந்து கொண்டு இந்தியாவை சுரண்டி அந்த பணத்தை சுவிஸ் பேங்க்ல போடுறவங்க இருக்காங்க. ஒரு கவிஞன் அவர்களை நினைச்சு பாடுறான் புது கவிதையை, இந்தியா வளமான நாடுதான், ஏனென்றால் இத்தனை பேர் கொள்ளையடித்த பிறகு இன்னும் மிச்சம் இருக்கிறதே என்று பாடினான். அப்படி சுரண்டுகின்ற ஒரு சில பேரை வைத்து சமூகத்தை எடை போடக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, நான் சிஎம் படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது வழக்கம். கிராமத்திலேருந்து வர்ற இளைஞர்கள்கிட்ட ஃபீஸ் நான் வாங்கிறது கிடையாது. அப்படி படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அவர்கள் சம்பாதிக்கிறப்ப எங்கிட்ட வந்து, சார் நீங்கள் அப்போ ஃபீஸ் வாங்கிக்கல, இப்போ எங்களால் கொடுக்க முடியும், வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னால் உதவ முடிந்தது மாதிரி நீங்கள் ஒரு 4 ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவக்கூடாது என்று சொல்லுவேன். அதை வெற்றிகரமாக நிறைய மாணவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் அங்கே அன்னதானமாகட்டும், ரத்த தானமாகட்டும், கண் தானமாகட்டும் எல்லாமே சமூகத்தில் பரவி கிடப்பதற்கு காரணம் இந்த சமுதாயம் வந்து நன்றி பாராட்டுகிறது என்று தானே அர்த்தம். மீரா நாகராஜ் அவர்கள் சத்தியம் நிறுவனத்தை பற்றி சொன்னாங்க, நடுவரம் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் ஏஐஜி, லேமன் பிரதர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சிங்க. அவங்களால அதை தூக்கி நிறுத்த முடியல. இந்திய அரசாங்கம் எங்களை அனுப்பிச்சப்போ அங்கே 50,000 ஊழியர்கள் 500 கோடி ரூபாய் மாதம் சம்பளம் கொடுக்கணும், கையில் காசு இல்லை, எப்படி தூக்கி நிறுத்த போகிறோம் என்று நாங்கள் மலைத்து போனப்போ அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அங்கே வேலை செய்த ஊழியர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த நல்ல நிலைமைக்கு இருப்பதற்கு காரணமே இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்திற்கு ஒரு துயர் வருகின்ற பொழுது நாங்கள் அதை தூக்கி நிறுத்துவோம்னு சொல்லி இரவு பகலாக உழைத்து தான் அப்படித்தான் அதை தூக்கி நிறுத்த முடிஞ்சது. ஒரு சில ஊழியர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. பட் அவங்கள வச்சு நம்ம சமுதாயத்தை எடை போடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். சமுதாயம் என்பது ஒரு பசுமையான தோப்பு. அந்த தோப்புல ஒரு சில மரங்கள் பட்டு போய் இருக்கிறது, நாங்களே ஒத்துக்கொள்கிறோம். ஆனா அதுக்காக தோப்பே பட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது. சமூக பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் தொடர்கிறார் திரு மனோகர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் சக்திவேல் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 குழந்தைங்க. சரி. பையன் தான் மூத்தங்க. சரி. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுதுங்க. சரி. நாங்கள் குலாளருங்க. இந்து குலாளருங்க. சரி. மருமகள் எப்படி வேணும்? அன்பாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய மருமகளை எதிர்பார்க்குறாங்க. ரைட், ஓகே. சக்திவேல் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் எம்ஏ எம்ஃபில் பிஎட் படிச்சிருக்கேங்க சார். சரிங்க. திருப்பூர் கிட்ட மங்களம் அப்படிங்கிற ஊரில் அரசு ஆசிரியராக பணிபுரியுறேங்க சார். நல்லதுங்க. எனக்கு வரக்கூடிய மனைவி எங்கள் அப்பா அம்மாவை அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கோங்க சார். சரி. நானும் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவை என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க சார். நல்லதுங்க. ஆசிரியர் வேலைக்கு படிச்சிருந்தா பரவாயில்லைங்க சார். ஓகே. அல்லது கல்லூரியில் பட்டப்படி படிச்சிருந்தா பரவாயில்லைங்க சார். சிறந்த மனைவி உடனடியாக உங்களுக்கு அமையணும்னு கல்யாண மாலை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். நல்ல மருமகள் வருவாங்க, நல்ல இவருக்கு ஏற்ற குணமுள்ள ஆளாக இருப்பாங்க, உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சிஎம் சக்திவேல், பதிவேன் 522576, வயது 35, எம்ஏ படித்தவர், செய்யூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர். இவர் ஆசிரியர் பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சக்திவேல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சபரிநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு, ICWA பண்ணிட்டு இருக்கிறாரு. கத்தாரில் ஃபினான்ஷியல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சபரிநாதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ஜெய கணேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அபுதாபியில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே துறை அல்லது மருத்துவத்துறையில் வேலையில் இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஜெய கணேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சத்யநாராயணன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. பையன் பிஇ எம்எஸ் வந்து பிட்ஸ் பிலானில் படிச்சிருக்காரு. வெரி குட். ப்ரெசன்ட்லி இந்த சிடிஎஸில் மொபைல் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர், பட் இப்போ ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் இன் மெட்ராஸ். சரி. மேபி ரிட்டர்ன் டு கோயம்புத்தூர் டியூரிங் டிசம்பர் ஆர் ஜனவரி. சரி.
நாங்கள் பிராமின் ஐயர் வடமாள் சரி. வடமாள் பிரைச்சனத்தில் பார்க்குறோம். ஓகே. நல்லா டிகிரி பொண்ணு படித்த பொண்ணாக இருக்கணும். சரி. வேலைக்கு போகிறது போகாது ஆப்ஷன் உள்ளது. ஓகே. நோ டௌரிஸ். பட் குடும்ப பாங்கானா குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி Okay. பெரியவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்டபிள் கொடுத்து நல்ல ஒரு மரியாதை தெரிஞ்ச பெண்ணாக இருக்கணும், படிச்சிருக்கணும். சிறந்த பெண் சத்யநாராயணனுக்கு மனைவியா உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகள், அதாவது மகளா வந்து அமையக்கூடிய ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சத்யநாராயணன் பதிவு எண் 599677 வயது 28 BEMS முடித்து CTSல் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சத்யநாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திக், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BCom MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்தமாக அலுமினியம் ஃபேக்டரி வைத்திருக்கிறார். டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு கார்த்திக். நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சசிகுமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, BSc MCA பண்ணியிருக்கிறாரு. ME பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை பிரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. வலது கால் சற்றே தாங்கி நடப்பவர். டிகிரி அல்லது PG முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சசிகுமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. ஒரு ஸ்கூல் டீச்சருங்க பசங்களை கேட்டாங்க, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒத்துமைன்னு கேட்டாங்க. ஒரு பையன் எழுந்து சொன்னான், டீச்சர் அவங்கெல்லாம் அரசாங்க விடுமுறையில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னான். டீச்சர் சொன்னாங்க, இல்லைப்பா அவங்க பிறந்தப்போ அது விடுமுறையாக இல்லை, பிறகு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவையை பாராட்டி, நாட்டிற்கு செய்த தொண்டையும் தியாகத்தையும் பாராட்டி நாம தான் அதை விடுமுறையாக சமுதாயம் அனுசரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தானங்க சிலைகள் வைப்பதும், சாலைகளுக்கு பெயர் வைப்பதும், விருதுகளும். என்னுடைய தந்தைக்கு இப்போ 95 வயது, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. இன்றைக்கும் தமிழக அரசு அவருக்கு பென்ஷன் வழங்கி கொண்டிருக்கிறது. இது சமுதாயம் அவர்களுக்கு காட்டுகின்ற நன்றி இல்லையா? வாழ்க்கையில் முதல் 25 வயது வரை படிக்கிறோம், அடுத்த 25-30 வயது வரை சம்பாதிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்போ அர்த்தப்படுகிறது? நாம் கற்றதையும் ஈற்றதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதானே வாழ்க்கை முழுமை அடைகிறது. எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைத்தான் வாழப்போகிறோம். நாம் நிரந்தரமாக யாரும் இங்கே இருக்க போவதில்லை இந்த மண்ணிலே. ஆனால் வயதையும் மீறி வாழ முடியும் என்பது யாரால் முடியும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய உள்ளத்திலே நாம் வாழலாம். அதைத்தானே கண்ணதாசன் சொன்னாரு, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கண்ணதாசன் சொன்னதனுடைய அர்த்தமே இதுதானுங்க. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நடுவர் அவர்களே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று பார்க்கக்கூடாது. இந்த தலைப்பை நாங்கள் எப்படி அணுக விரும்புகிறோம் என்றால், சமுதாயம் என்பது ஒரு பசுமையான தோப்பு. அந்த தோப்புல ஒரு சில மரங்கள் பட்டு போய் இருக்கிறது, நாங்களே ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதுக்காக தோப்பே பட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. தனி மரம் தோப்பு ஆகாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை 700 கோடி, அதில் இந்தியாவின் ஜனத்தொகை 120 கோடி, 6ல் ஒரு பங்கு கிட்டத்தட்ட நாம இருக்கிறோம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 கோடி ஜாஸ்தி ஆயிடும். அமெரிக்க ஜனத்தொகை தேங்கிவிட்ட ஜனத்தொகை, ஐரோப்பாவின் ஜனத்தொகை குறைந்து கொண்டே இருக்கிற ஜனத்தொகை, சீனாவின் ஜனத்தொகை வயதாகிவிட்ட ஜனத்தொகை, இந்தியாவின் ஜனத்தொகை மட்டும்தான் இளமையான ஜனத்தொகை. 47.5% 25 வயதுக்குள்ள இருக்கிறாங்க. பூவாத சோலை எப்படி இருக்க முடியாதோ, பாயாத நதி எப்படி இருக்க முடியாதோ, கூவாத குயில் எப்படி இருக்க முடியாதோ, தேயாத நிலவு எப்படி இருக்க முடியாதோ, இந்தியன் இல்லாத நாடு உலகத்தில் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் பரவி கிடக்கிறார்கள். நான் நிறைய நாடுகளுக்கு போனப்போ அவங்கள பார்த்து பேசுகிறப்போ சில பேர் குற்ற உணர்வோடு ஏக்கத்தோடு கூட என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்தியாவுக்கு உள்ளே இல்லையே சார், வெளியே தானே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லுவேன், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கணுன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்குள்ளே இந்தியா இருக்கணுன்றது தான் முக்கியம்.
நீங்கள் எங்கே இருந்தாலும் சிறப்பாக செய்து சாதித்தால் அது இந்தியாவுக்கு தான் பெருமை என்று சொல்லுவேன். அந்த வகையிலே மற்ற நாடுகளுக்கு மனித வளத்தை வழங்குகின்ற நாடாக இந்தியா உருப்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த சமுதாயத்துக்கு நன்றி பாராட்ட தெரியலன்னு சொல்ல முடியுமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 20 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்க பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவங்க குழந்தைகளை ஒழுங்காக சாப்பிடுங்கள், ஏனென்றால் இந்த உணவு இல்லாமல் பல லட்சக்கணக்கான இந்திய குழந்தைகள் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கின்றன அன்னைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு அதே அமெரிக்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குழந்தைகளை நன்றாக படியுங்கள், இல்லை என்றால் லட்சக்கணக்கான உங்கள் வேலைகளை இந்திய குழந்தைகள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாற்றம் வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமா என்ன சொல்லுகிறார் என்றால், 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, அமெரிக்கன் பிள்ளைகள் பப்ஸ்லையும் கேசினோலையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வருத்தப்பட்டு இந்திய குழந்தைகள் கல்வி கூடங்களில் நிறைய நேரம் செலவு பண்ணுகிறார்கள் அவரே ஒத்துக்கிறாரு. இறுதியாக நடுவர் அவர்களே, 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவை சார்ந்ததாக இருந்தது, 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவை சார்ந்ததாக இருந்தது. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற 21வது நூற்றாண்டு என்றென்றைக்கும் நன்றி பாராட்டி கொண்டிருக்கின்ற இந்திய சமுதாயத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு அந்த நம்பிக்கையை தகர்ப்பதாக இருக்காது, உறுதிப்படுத்துவதாக இருக்கும் என்று நம்பி வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன். அவருடைய பேச்சில் ரொம்ப தூக்கலாக இருந்த விஷயம் எதுன்னா, நான் ஒரு இந்தியன் என்கிற பெருமை வரிக்கு வரி அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக டெல்லியில் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போது பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எந்த ஊர்னு தெரியாதா? அவர்கிட்ட கேட்குறாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்துல் கலாம் சொன்னார், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன்னர். பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, இந்தியாவில் சொர்க்கமா எங்கே இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி பார்த்தா நீங்க இந்தியாவை படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? தன்னுடைய பிறந்த மண்ணை நேசிப்பவர்கள், பிறந்த மண்ணை கொண்டாடுகிறவர்கள் மிக உயர்ந்த இடத்தை வாழ்க்கையில பெற முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு அவர் பாடம் கற்பித்திருப்பாரா? அதில் திரும்பி ஒரு 200 பேர் அவருக்கு நன்றி பாராட்டி இருப்பார்களா? அவர் பேசியது எல்லாமே விதிவிலக்குகள் தான். அவரே கணக்கு போடுறவர், அவர்கிட்ட நீங்க கணக்கு சொல்றீங்க. விலக்கு ஏற்ற வர சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, விழா அமைச்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி, விளம்பரதாரர்களுக்கு நன்றின்னு ஆரம்ப விழால சொல்றதோட இல்லாம எண்டு கார்லயும் போடுவாங்க. அப்படிப்பட்ட கல்யாண மாலை மேடையிலேயே ஏறி நீங்க நன்றி இல்லைன்னு சொல்ல வந்துட்டீங்க. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது என பேசிய திரு மனோகருக்கு நன்றி மறந்து விட்டது என பதிலளிக்க வருகிறார் திருமதி தாரிணி. அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.